சிந்தனைகள் வாசிக்கலாமா? ஒரு விளையாட்டு போட்டி நடந்துகிட்ருக்கு. மஞ்சள் அணியினர், சிவப்பு அணியினர் 2 அணியினர் விளையாடிட்டு இருக்காங்க. மஞ்சள் அணியை சேர்ந்த ஒரு குட்டி பையன் வெளியில் நின்று இந்த விளையாட்டை ரசிச்சிட்டு இருக்கான். அப்போ மஞ்சள் அணியினர் 0ஆகவும் சிவப்பு அணியினர் 3 புள்ளிகளிடையும் இந்த விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு. அந்த குட்டி பையன் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் அந்த குட்டி பையனை கூப்பிட்டு, தம்பி, இந்த விளையாட்டில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த குட்டி பையன் சொல்லுவான், நாங்கள் ஏன் கவலைப்படணும், எங்கள் அணியினர் முழு திறமையும் பயன்படுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நடுவர் இன்னும் இறுதி மணி அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளார எப்படி இறுதி தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொன்ன மாதிரியே மஞ்சள் அணியினர் ஜெயிச்சிடுறாங்க. அந்த குட்டி பையன் அவரை பார்த்து அழகாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போகிறான். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி இறுதி மணி அடிக்காமல் எவ்வளோ விஷயங்களை நாமளே இறுதி தீர்ப்பை கொடுத்துறோம். இந்த விஷயம் அவ்வளோதான், இதுக்கு மேலே இது நடக்காது அப்படின்னு சொல்லி நம்மளே அதை முடிச்சுக்கிறோம். அப்படி இல்லாமல் ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நன்றி.